ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 1 எக்ஸாம்பிள் 1. ஃபைண்ட் 3 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் 3/4 அண்ட் 2/7. ஸோ ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்னா என்னென்னு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். ரெண்டு ஃப்ராக்ஷன் வேறு வேறையாக இருந்தாலும் அதை கேன்சல் பண்ணி வர ஆன்சர் சேமாக இருக்கும். அதுதான் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். இங்கே ஃபைண்ட் 3 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லி ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் 3/4. ஸோ 2ஆல் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணிவிட்டு 3 2s are 6, 4 2s are 8. இப்போது 3/4 and 6/8 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். அதே மாதிரி 3/4 3ஆல் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணால் 3 3s are 9, 4 3s are 12. ஸோ அகைன் 3/4 and 9/12 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். தென் 3/4 4ஆல் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுறோம். 3 4s are 12, 4 4s are 16. ஸோ 3/4ஓட 3 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6/8, 9/12 அண்ட் 12/16. இதே சேம் 2/7க்கும் நம்ம கண்டுபிடிக்கலாம். 2/7 2ஆல் மேலே கீழே டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டரை சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 2 2s are 4, 7 2s are 14. அதே 2/7 3 டேபிளில் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுறோம். 2 3s are 6, 7 3s are 21. அகைன் 2/7 4 டேபிளில் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுறோம். 2 4s are 8, 7 4s are 28. ஸோ 2/7ஓட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் 4/14, 6/21 and 8/28. That's all. Example 2. Madhu ate 2/5 of chocolate bar and Nandini ate 1/3 of chocolate bar. Who has eaten more? ஸோ மது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவுட் ஆஃப் 5 சாக்லேட் பாரில் 2 சாக்லேட் பார் சாப்பிட்ருக்காங்க. நந்தினி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவுட் ஆஃப் 3 சாக்லேட் பாரில் 1 சாக்லேட் பார் சாப்பிட்ருக்காங்க. யார் அதிகமாக சாப்பிட்ருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன், நம்ம இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தோம், ரெண்டு நம்பரை ஆடோ சப்ராக்டோ இல்லை கம்பேரோ பண்ணணும்னா அதோட டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நமக்கு அது ஈஸியாக இருக்கும். தட் மீன்ஸ் லைக் ஃப்ராக்ஷனாக இருந்துச்சுன்னா அதை கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே நமக்கு இருக்கிறது 2/5 அண்ட் 1/3. ஸோ இதோட டினாமினேட்டர்ஸ் வேறு வேறையாக இருக்குது. ஸோ இது அன்லைக் ஃப்ராக்ஷன். இந்த அன்லைக் ஃப்ராக்ஷனை ஃபஸ்ட்டு நம்ம லைக் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கிறோம். அதாவது டினாமினேட்டரை சேம் பண்ணுறோம். இங்கே இருக்க டினாமினேட்டரால் இந்த ஃப்ராக்ஷனை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரோட மல்டிப்ளை பண்ணுறோம். செகண்ட் ஃப்ராக்ஷனில் இருக்க டினாமினேட்டர் எடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனுக்கு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரோட மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2 3s are 6, 5 3s are 15, 1 5 is 5, 3 5s are 15. ஸோ இப்போ நமக்கு ரெண்டு லைக் ஃப்ராக்ஷன்ஸ் கிடச்சிருச்சு. இதோட டினாமினேட்டர் சேமாக இருக்கனால இந்த ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸை நம்ம ஈஸியாக கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ 6/15 and 5/15. ஸோ 6/15 இஸ் கிரேட்டர் தென் 5/15. டினாமினேட்டர் சேமாக இருக்கப்ப நியூமரேட்டரை கம்பேர் பண்ணி நம்ம எது அதிகம் கம்மின்னு சொல்லிக்கலாம். ஸோ 6/15ன்றது மது சாப்பிட்ட சாக்லேட்ஸ், 5/15ன்றது நந்தினி சாப்பிட்ட சாக்லேட்ஸ். அப்போது அதிகமாக சாப்பிட்ருக்கிறது மது தான். ஸோ நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ணிக்கலாம்? Madhu has eaten more chocolate bars. Example 3. Vinoda, Mugilarasi, Sendamal were participating in a water filling competition. Each one was given a bottle of equal volume to fill water in within 30 seconds. If Vinoda filled 1/2 portion of her bottle, Sendamal filled 3/4 portion of her bottle and Mugilarasi filled 1/4 portion of her bottle, then who would get the first, second and third prize? ஸோ பார்த்தீங்கன்னா வினோதா, முகிலரசி, செந்தமல் இவங்க 3 பேரும் வாட்டர் பாட்டில் ஃபில்லிங் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 30 செகண்ட்ஸில் வினோதா எவ்வளோ ஃபில் பண்ணுறாங்கன்னா 1/2 போர்ஷன், செந்தமல் எவ்வளோ ஃபில் பண்ணுறாங்கன்னா 3/4 போர்ஷன், முகிலரசி எவ்வளோ ஃபில் பண்ணுறாங்கன்னா 1/4 போர்ஷன்.
ஸோ இதை கம்பேர் பண்ணி யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ரைஸ் வாங்குறாங்கன்னு கேட்குறாங்க. we know that நமக்கு என்ன தெரியும், எந்த ஃப்ராக்ஷனை கம்பேர் பண்ணணுனாலும் அதோட டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். ஸோ வினோதாஷ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா 1/2, முகிலரசியோட போர்ஷன் 1/4, செந்தமிழ்ஸோட போர்ஷன் 3/4. ஸோ முகிலரசி அண்ட் செந்தமிழோட டினாமினேட்டர் சேமாக இருக்குது. பட் வினோதாக்கு டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வினோதாவோட டினாமினேட்டரை 4ஆக நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ வினோதாவோட போர்ஷனை டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 2 is 2, 2 2s are 4. ஸோ இதை 2/4, 1/4 அண்ட் 3/4 அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கலாம். டினாமினேட்டர் சேமாக இருக்கப்ப மேலே இருக்கிறத கம்பேர் பண்ணி யார் அதிகமோ அதை ஃபஸ்ட்டும் அடுத்தடுத்து கம்மியான போர்ஷன் எழுதிக்கலாம். ஸோ இதை கம்பேர் பண்ணுறப்ப 2, 1 and 3 is the greater number. ஸோ அவுட் ஆஃப் 4ல் செந்தமிழ் 3 போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. தென் வினோதா 2/4, then முகிலரசி 1/4. So 3/4 is greater than 2/4, 2/4 is greater than 1/4. So Sendamil got first prize, Vinoda second prize, and Mugilarasi third prize. Thank you all.